ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து மலேசியாவில் வந்து பழங்களும் அதுக்கப்புறம் ஃபுட்டு என்னென்ன இருக்குது, அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றது அதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் அந்த ஊரில் உள்ள பழங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்துட்டு சனிக்கிழமை பஜார் மடம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஊரில் வந்து வாரச்சந்தை போடுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பஜார் மடம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதாவது வெளியில் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய மாலில் போயிட்டு ஒரு 1000 ரூபாய் அப்படி விலையில் நம்ம எடுத்தோன்னு சொன்னால், இங்கே வந்து ஒரு 750 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்டில் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு 250 ரூபா டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளோதான். ஸோ அதனால் அதாவது சந்தை, உழவர் சந்தை மாதிரி தான் இது. பாருங்கள் இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். எல்லா கடைகளுமே இருக்கும். துணி கடை, சாப்பாட்டு கடை, அதுக்கப்புறம் எல்லாமே அந்த மலேசியாவில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சும்மா ரோட்டு கடை மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து ஒன்றே வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் வளன்னு இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. அதாவது அந்த ஊர் ஃபுட்டு வந்து நமக்கு செட் ஆகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இது எல்லாமே கறி ஐட்டம் தான். கோழிக்கறி, அதுக்கப்புறம் ஆட்டுக்கறி, அதுக்கப்புறம் மாட்டுக்கறி, இந்த மாதிரியான வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இறால், மீன் இதெல்லாம் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் அப்படியே பொரித்து அழகாக வச்சு விற்றுட்ருக்காங்க. அதாவது அது ஒரு பிளேட் வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து 160 ரூபா கிட்ட வருது. அதில் ஒரு 10 பீஸ், ஒரு 8 பீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதாவது அது கருவாடு மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து மீன் தான், மீன் இறால் அப்படி தான் அது சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. மீன் இறால் இந்த மாதிரி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்கும். அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் அது வந்து மீன் தான். ஸோ வந்து அது வந்து நல்லா வந்து பொரித்து எடுத்ததுனால அது தனி டேஸ்ட்டு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதை நான் வாங்கி சாப்பிட்டு பார்க்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிட்டதுக்கே நமக்கு வந்து குமட்டிக்கிட்டு வந்துடுச்சு. ஸோ அதனால் நான் சாப்பிடல. இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான். அந்த பக்கம் உள்ளது தான் பீஸ் கணக்கு. இந்த மாதிரி நம்ம எடுத்து தருவாங்க. இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு தருவாங்க. அதுக்கப்புறம் பழங்களும் இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் ரோல் அந்த மாதிரி என்னென்னவோ இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.